Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நீங்கள் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இது நாங்க ஒரு கட்டாயமான செயலாக சொல்லவில்லை. இது ஒரு ஆலோசனை. இவ்வாறாக ஆலோசனைகளை தெரிவிக்க நாம் should என்னும் மாடல் வெர்பை பயன்படுத்த முடியும். அப்ப shouldக்கு இது மட்டும்தான் யூஸா? இது மட்டும்தான் பயன்பாடா? இல்ல. There are other usages too. ஆனா இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்? ஆலோசனைகளை கூறுவதற்கு should என்பதை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்று. இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus should plus V1 form. பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நீங்க அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். You should drink more water. You should drink more water. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. You should drink more water. நீங்க ஓய்வெடுக்கணும். இதுவும் ஒரு ஆளுக்கு ஒரு அட்வைஸா தான் நாங்க சொல்றோமோ, ஆலோசனையாக. You should take some rest. You should take some rest. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? You should take some rest. You should take some rest. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். நாங்க கட்டாயப்படுத்தல, வேற என்ன சொல்றோம்? ஒரு ஆலோசனை. You should apologize. You should apologize. எல்லாரும் சத்தமா இருக்க சொல்லி பாருங்க. Very good. You should apologize. அவள் சீக்கிரம் தூங்க வேண்டும். ஒரு தேவை இருக்குது, அந்த தேவைக்காக அவள் சீக்கிரம் தூங்கணும். ஒரு ஆலோசனையா சொல்றோம். She should sleep early. She should sleep early. மறுபடியும் சொல்லி பாப்போமா? She should sleep early. நாம் பணத்தை சேமிக்க வேண்டும். Comment your answer. Splendid. நீ தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். Comment it now. Superb. அவள் மரியாதையாக பேச வேண்டும். Please comment your answer. Well done. You got it. உங்களுக்கு தேநீர் வேண்டுமா? இவ்வாறாக மரியாதையாக வினாக்களை கேட்பதற்கு நாம் would என்னும் மாடல் வெர்பை பயன்படுத்த முடியும். என்ன மாடல் வெர்ப் பயன்படுத்தலாம்? Very good. would என்னும் மாடல் வெர்ப். would. இந்த வினாவமைப்பானது would plus subject plus V1 form, அதாவது பிரதான வினைச்சொல் V1 ஃபார்மில் இருக்க வேண்டும். and the rest of the question. பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். உங்களுக்கு தேநீர் வேண்டுமா? Would you like some tea? Would you like some tea? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Would you like some tea? நீங்கள் காத்திருக்க தயாரா, அதாவது காத்திருப்பீர்களா அப்படின்னு சொல்லி பொலைட்டா கேக்குறான். Would you mind waiting? Would you mind waiting? எல்லாரும் வாய்விட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Amazing. Would you mind waiting? நான் தாமதமாக வருவது பரவாயில்லை தானே? Would it be okay? Would it be okay if I come later? Would it be okay if I come later? வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க எல்லாரும். Very good. Would it be okay if I come later? நீங்க எங்களுடன் மதிய உணவுக்கு வருவீர்களா? நீங்க எங்களோட வாரீங்களா அப்படின்னு கேக்குறேன். Please comment your answer.
கிரேட். உங்களுக்கு ஆரஞ்சு பானம் orange ஜூஸ் வேணுமா? கமெண்ட் இட் நவ். Wonderful. நீங்க நடனமாட விருப்பப்படுகிறீர்களா? கமெண்ட் your answer. Marvelous. You got it. பின்னர் மழை பெய்ய சாத்தியம் உள்ளது. ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறத நாங்க மே அல்லது மைட் பயன்படுத்தி இதுவரை கேட்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், மே என்பது மைட் என்பதை விட சாத்தியக்கூறு கூடியது. இந்த மே என்பதையும் விட சாத்தியக்கூறு கூடிய ஒரு சொல் ஒன்று இருக்கிறது, அதுதான் குட். என்ன மாடல் வெர்ப்? குட். குட் என்பது 99% சாத்தியக்கூறை உள்ளடக்கியது. அதாவது 1% சின்ன சந்தேகம் நடக்காம விடலாம் அப்படின்னு சொல்லி, சாத்தியக்கூறுன்னு சொன்னா அது 100% நிச்சயமா இருக்காது தானே. 100% என்றா நிச்சயமானது. சாத்தியக்கூறு என்னும் போது என்ன செய்ய வேணும்? 100% விட குறைவா தான் இருக்கணும். அப்போ இது 99% சாத்தியக்கூறு கொண்டது. இதை நாங்கள் ஆங்கிலத்தில் தெரிவிப்பதற்கு குட் என்னும் மாடல் வெர்பை பயன்படுத்துகின்றோம். வாக்கிய அமைப்பு சப்ஜெக்ட் பிளஸ் குட் பிளஸ் V1 form. குட்டுக்கும் இது மட்டும்தான் யூசேஜா? இல்ல, தரமோ. இன்னைக்கு நாங்க இதை பார்க்க போறோம். பின்னர் மழை பெய்ய சாத்தியம் உள்ளது. It could rain later. It could rain later. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. It could rain later. அவள் இப்போது வீட்டில் இருக்க சாத்தியம் உள்ளது. She could be at home now. She could be at home now. வாய்விட்டு சத்தமா இருக்க சொல்லி பாருங்க எல்லாரும். Splendid. She could be at home now. அப்ப 99% சாத்தியம் என்னது? அவ வீட்டை தான் இப்ப இருக்கிறா. வெளியில இருப்பதற்கான சாத்தியக்கூறு 1% தான். அப்ப நம்பினாங்க போகலாம். She could be at home now. இந்த யோசனை வேலை செய்ய சாத்தியம் இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சாத்தியம் இருக்கு. This idea could work. This idea could work. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. This idea could work. ரயில் தாமதமாக வர சாத்தியம் இருக்கு. Please comment your answer. Splendid. நாம் அவனை நாளை சந்திக்க சாத்தியம் இருக்கு. Comment it now. Very good. இது ஒரு தவறாக இருக்க சாத்தியம் உள்ளது. Please comment your answer. Amazing. You got it. இப்போது நீங்க செய்ய வேண்டியது என்ன? should என்பதை ஆலோசனைகளை தெரிவிக்கவும், would என்பதை மரியாதையான வினாக்களை கேட்பதற்கும், could என்பதை 99% சாத்தியக்கூறை வெளிப்படுத்தவும், நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்திட முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. Thank you for watching.